ஜோதிடமானவர்களே, எமது இணைய நண்பர்களே, இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது 1 முதல் 12 பாவங்களில் கிரகங்கள் என்ற பலன். அதில் 6ஆம் பாவகம் பற்றி பார்க்க போகிறோம். 6ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் பகையை வெல்லும் பராக்கிரமசாலியாகவும் அறிவாளியாகவும் 20வது வயதில் கண்ணோய் உடையவராகவும் பணியாட்களால் பூஜிக்கப்படுபவராகவும் தைரியசாலியாகவும் பெரிய குடும்பஸ்தராகவும் தனவந்தராகவும் எதிரிகளின் பொருள்களை அடைபவராகவும் கடன் தொல்லை அற்றவராகவும் நல்ல கீர்த்திமானாகவும் விளங்குவார். நோயை பெறுவாராயின் உஷ்ண சம்பந்தமான இரத்த கட்டிகள், தலைவலி முதலிய வியாதிகளை பெறுவார். சிலருக்கு காச நோயும் இரத்த கொதிப்பு, இருதய கோளாறும் தோன்றும். உதவி புரியும் நண்பர் அல்லது மூத்த சகோதரர் உடையவர், இவர்களுக்கு நீண்ட ஆயுளும் உண்டு. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது 6ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் அதிவிரோதிகளும் தீராத மனக்கவலையும் சோம்பலும் கடன் தொல்லையும் இருந்தே தீரும். மெலிந்த உடலும் வயிறு கோளாறுகளும் உடையவர், தீராத வழக்குகளில் ஈடுபடுபவர். உடலில் தோன்றும் வியாதியை விட மனோவியாதி அதிகம் வாட்டும். சில சமயங்களில் சித்த பிரம்மை ஏற்படக்கூடும். வேலையாட்கள் பணிய மாட்டார். இருமல், சளி, நரம்பு தளர்ச்சி, சர்க்கரை வியாதி, பைத்தியம் போன்ற வியாதிகள் தோன்றும். ஜாதகர் சோம்பேறியாகவும் பெண்களுக்கு அடிமை தொழில் புரிபவராகவும் தரித்திரன் அல்லது லோபியாகவும் இருப்பார். மூத்த சகோதரருக்கும் இவருக்கும் பற்றுதல் இருக்காது. மூத்தவர் சகோதரியாகவும் இருக்கக்கூடும். இவர் நடத்தை சந்தேகத்திற்கு உரியது. பெண்களால் துன்புறுத்தப்படுபவர். உட்கொள்ளும் ஆகாரங்களில் அதிக அக்கறை அவசியம். அடுத்தது நாம் பார்க்கக்கூடியது 6ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் எதிரிகளை தோற்கடிப்பவராகவும் தனவந்தராயும் நல்ல சொத்துக்கள் உடையவராகவும் தைரியசாலியாகவும் அறிவாளியாகவும் விளங்குவார். இவர் அரசியலில் ஈடுபட்டால் நல்ல பெயரும் புகழும் அடைவார். தொண்டையில் புண்ணுடையவராகவும் சிறுநீர் வியாதி உடையவராகவும் இருப்பார். சிற்றின்பத்தில் அதிக பிரியராகவும் தோன்றுவார். இவர்களுக்கு அந்தரங்கமான பகையினமும் உண்டு. அதிர்ஷ்டசாலி. ஆயுத சிகிச்சையும் உடலில் காயங்களும் கட்டி, விபத்துக்கள், நெருப்பினால் சுட்டுக்கொள்ளல் முதலியவற்றிற்கு ஆளாவார். இவருடைய வேலையாட்கள் இவர்களையே ஏமாற்றுவார். போட்டி பந்தயங்களில் பரிசு பெறுவார். போர் முனை, போலீஸ் படி இவைகளில் முன்னணியில் நிற்பார். அடுத்தது 6ஆம் இடத்தில் புதன் இருந்தால் நேர்முகமான எதிரிகள் இல்லாவிடினும் மறைமுகமாக சிலர் இவருக்கு விரோதம் பாராட்டி தொல்லையை தருவார். இவருடைய வேலையாட்களோ அல்லது பங்காளிகளோ இதற்கு காரணமாக விளங்கக்கூடும். வியாபாரத்தில் அடிக்கடி நஷ்டங்கள் வரும். இவர் பிறருக்கு கொடுத்த கடனை திரும்பத் தர மாட்டார். குத்தகை பணமோ வீட்டு வாடகையோ சுலபமாக வசூலாகாது. மேற்கூறிய தொல்லைகளின் காரணமாக இந்த ஜாதகர் முன்கோபியாகவும் படபடப்புடனும் பேசுபவராகவும்
அடிக்கடி தோற்றம் அளிப்பார். இவர் சரீர பலத்தாலும் வீரியத்தாலும் நேர்மையாகவும் காரியத்தை சாதிக்க முடியாதவராகையால் தந்திரத்தை கையாளுவார். வாதத்தில் இவரை வெல்ல மற்றவரால் இயலாது. கல்வி பாதியில் நின்றுவிடும். தாயாருக்கு சிறு வயதில் கண்டங்கள் தோன்றும். இவருக்கு பித்த சம்பந்தமான வியாதியும் கை கால் விரல்களில் நோயும் தசைவலி முதலிய சாதாரணமாக தோன்றக்கூடிய வியாதிகள் எந்த நேரமும் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு திட்டங்கள் தீட்டுவார். அடுத்து நாம் பார்க்கக்கூடியது 6ஆம் இடத்தில் வியாழன் இருந்தால் பங்காளிகள் அதிகம். நேர்முகமான விரோதிகள் இவருக்கு கிடையாது. வாயு சம்பந்தமான வியாதியும் வயிற்றுக் கோளாறுகளும் இவருக்கு சதா தோன்றக்கூடிய வியாதிகள். மலச்சிக்கல் உண்டு. அடிக்கடி மேல் மூச்சு வாங்கும். பார்சவாய்வு, கை கால் பிடிப்பு, இரத்த அழுத்தம், மயக்கம், நீரிழிவு, உடல் அளவுக்கு மீறிய அதிக கொழுப்பு, தத்து காணப்படுவதால் இவருக்கு உடலை குறைக்க மருந்து சாப்பிட வேண்டியிருக்கும். சட்டமும் நேர்மையும் நியாயமும் நீதிமன்றமும் இவருக்கு வெற்றி தரும். அதிக புத்திரர்களால் கவலை தோன்றக்கூடும். வேலையாட்கள் பணிந்து பண்புடன் செயலாற்றுவார். சமூகத்தில் இவருக்கு கௌரவமும் நல்ல மதிப்பும் உண்டு. எல்லா நேரமும் வேடிக்கையாகவும் சகஜமாகவும் பேசுவார். இவருக்கு வாழ்க்கை துணைவி அல்லாது பிற நேசமும் சேர்க்கையும் உண்டு. அடுத்து 6ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் வேலையாட்கள் உண்மையாக பாடுபடுபவர். இவருக்கு நேர்முகமான எதிரிகள் கிடையாது. ஆனால் பெண்ணிடமே இவருக்கு பகைமை பாராட்டக்கூடிய கூடும். உடல் எந்த நோய்க்கும் எளிதில் இடம் தராது. ஆனால் பெண் வியாதிகள் நிரந்தரமாக இடம்பெறும். உடலில் சர்க்கரை அதிகமாவதால் நீரிழிவு போன்ற நோயும் தோன்றும். உல்லாச வாழ்க்கை உண்டு. ஆனால் தொழில்துறையில் அந்தரங்க விரோதிகள் இருக்கக்கூடும். பெண்கள் கூட்டத்தில் இருக்க அதிக விருப்பம் உடையவர். சிலருக்கு விருப்பம் நிறைவேறாததால் மனம் கற்பனை உலகத்தில் சஞ்சரிக்கும். இத்தகையோர் சதா கதா ஆசிரியராகவும் கவியாகவும் மாறுவார். மறைவிட ஸ்தானத்தில் உபாதைகளும் சீதபேதி, நீர்க்கொப்பளங்கள், கண் உபாதை போன்ற வியாதிகள் அடிக்கடி தோன்றும். இவர் வரவேண்டிய பாக்கியை வசூலிக்காமல் தூங்க மாட்டார். வறுமை வாட்டங்களை நன்கு அனுபவிப்பார். மூல வியாதி இவருக்கு வரும். அடுத்து நாம் பார்க்கக்கூடியது 6ஆம் இடத்தில் சனி இருந்தார் பகைவர்கள் இவரை கண்டு அஞ்சுவார். சண்டை போடுவதில் பிரியம். தைரியசாலி. வாழ்க்கையில் தேவையான வசதி ஏற்படுத்தி கொடுப்பார். உதார குணத்தால் ஏழை எளியோருக்கு தேவையான வசதியை ஏற்படுத்தி கொடுப்பார். வேலையாட்கள் இவருக்கு பணிய மாட்டார்கள். சிலருக்கு காது சரியாக கேட்காது. உடலில் புலனுக்கு தோன்றாத வியாதிகள், பல்வலி போன்றவை சில சமயங்களில் வாட்டும். தம்முடைய காரியத்தில் பிடிவாதமாக இருப்பார். பங்காளிகள் குழந்தைகள் அற்பம் அல்லது அவைகளால் ஜாதகருக்கு எந்தவிதமான சகாயமும் கிடையாது. பெண் விரும்பி. வாயு சம்பந்தமான வியாதி, கை கால்கள் முடக்கம்,
முழங்கால் பிடிப்பு, நரம்பு தளர்ச்சி, நுரையீரல் சம்பந்தமான வியாதி, ஜீரண சக்தி குறைவு போன்றவை தோன்றும். சாதாரணமாக வியாதிகள் இவரை அணுகாது, பற்றிய பின் எளிதில் விடாது. சில தருணங்களில் வியாதியை மருத்துவர் கூட கண்டுபிடிக்க இயலாது. ஜோதிடரின் ஒத்தாசை தேவை. எக்காரணத்தை கொண்டும் இவர் விருந்திலும் அளவோடு உண்பார். தம்முடைய நில குத்தகை விஷயமாக தீராத வழக்குகளில் இறங்குவார். நியாயம் இவருக்கு கிட்டாது. அடுத்ததாக 6ஆம் இடத்தில் ராகு இருந்தால் நல்ல கீர்த்திமான், திடகாத்திரமான உடல் உடையவர், பகைவருக்கு முரடன், தேள் பாம்பு முதலியவைகள் தீண்டினாலும் விஷம் ஏறாது. இல்லற வாழ்க்கையில் சச்சரவுகள் தோன்றும். பங்காளிகள் அதிகம். இவரை பிறர் கட்டுப்படுத்த முடியாது. போலீஸுக்கு அகப்பட மாட்டார். சிலர் ஊமையாக தோன்றுவார். தீய கிரகங்களின் சேர்க்கை இருப்பின் பெரிய வியாதியும் தோன்றும். தகுதிக்கு குறைந்த பெண்ணை நேசிப்பார். இதனால் சில அயர்வுகளும் தோன்றும். விஷஜுரம், அம்மை, மிருகங்களால் விபத்துகள் போன்றவை இவரை வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சில வியாதிகள். பணியாட்களை கடிந்து வேலை வாங்குவார். நண்பரால் உதவி இருக்காது. சமூக விரோதி. கடனையும் வாடகை பணத்தையும் குத்தகை பணத்தையும் வாங்கிய கடனையும் ஒழுங்காக திருப்பி தரமாட்டார். இதனால் இவருக்கு நண்பர் விரோதியாகவும் மாறக்கூடும். அடுத்ததாக 6ஆம் இடத்தில் கேது இருந்தால் பகைவரோ கடன் தொல்லையோ மனக்கவலையோ இல்லை. இந்த ஜாதகரை விரோதித்து கொண்டவர் பெரும் கஷ்டத்திற்கும் நஷ்டத்திற்கும் உள்ளாவார். இவருடன் தர்க்கம் பேசி யாரும் வெல்ல முடியாது. பெண்களால் பாராட்டப்படுபவர். வேண்டிய போது சுகத்தை பெறுவார். வாழ்க்கையில் பெரிய விஷயங்களுக்கு சிறிதும் கவலை கொள்ள மாட்டார். எந்த காரியமும் இவர் விரும்பியபடி காலாகாலத்தில் ஒழுங்காக நடைபெறும். சித்த பிரம்மை, துஷ்ட தேவதைகளின் சேஷ்டை, விஷபயம், மிருகங்களால் விபத்துகள், பசி, பட்டினி, உண்ணாவிரதம் போன்றவை இவர் சரீரத்தை வாட்டும் நோய்கள் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல் ஒன்று வரும். அதையும் ப்ரெஸ் பண்ணால் நாங்கள் போடக்கூடிய வீடியோ ஒவ்வொன்றும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.